ஒரு விஷயம் சொன்னாருங்க. வேண்டாம் மகளே, நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டி ஆடாக வேண்டாம், அவர் பார்வை மேய்ச்சலில் இருக்கக்கூடிய நல்ல ஆடாகவே இரு. ஏன் ஏன் அந்த குட்டி ஆட வேண்டாம்? அது இவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு. மடியில் உட்காச்சி வச்சிருக்கிறாரு, கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி அணைச்சு வச்சிருக்கிறாரு. கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேற என்ன பேரு ஃபாதர்? அவர் சொன்னார், இல்ல பாப்பா, அது உன்ன மாதிரி நீ சொல்ற மாதிரி கொடுத்து வச்ச ஆடு இல்ல, வேற சொல்ற பேச்சு கேட்காத ஆடு. அப்படியா? ஆமா, ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடைஞ்ச ஆடு. கீழே விட்டா வழி தவறிடுவோங்கிறதுனால ஜீசஸ் கிரைஸ்ட் அதை மடியில் உட்கார வச்சிருக்காரு. நீ அந்த ஆடா வேணா, அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சரா என் மனசுல வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன்? நல்லா படிக்கிற, சொல்ற பேச்சு கேட்கிற, அழகா எல்லா வேலையும் செய்யற பிள்ளையை தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன். அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் ஃபெயிலாவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்ற பேச்சு கேட்கவில்லையோ, யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ, அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையோ இல்ல. ஆசிரியர்கள் சில பேரின் மீது கவனம் வைக்க வேண்டும். நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்றேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எனக்கு என்ன தெரியுமா பாப்பா, இதுங்க ஜெயிக்குது என்ன அப்படி பார்க்குற? ஜெயிக்கிறானுங்க, சும்மா இல்லை, ஜெயிக்கிறாங்க. நாமளும் ஜெயிக்கிறோம். என்ன, நாம 96% ஜெயிச்சா அதுங்க 92% ஜெயிக்குது. ஒரு 4% நம்ம கூடுதலாக ஜெயிக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா, 98% ஜெயிக்கிறவங்க, 96% ஜெயிக்கிற கேர்ள்ஸ் வாழ்க்கை முழுவதும் அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டு தன் இறுதி வரைக்கும் செல்வதே இல்லை. 50-40%லேயே கீழே உதிர்ந்துடுறாங்க. அதுங்க 92க்கும் 92 போயிருதுப்பா. அதனாலேயே அவனுங்க மேலே எனக்கு மரியாதை, ரொம்ப மரியாதை அவங்க மேலே. நீ பெற்ற வெற்றி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கடைசி வரைக்கும் என் பெண் குழந்தையை கொண்டு செலுத்துற. வெற்றியை கொண்டாடாதே. இந்த பர்வீன் சுல்தான் அம்மா உனக்கு சொல்லி தருகிறேன், வெற்றியை ஒருபோதும் கொண்டாடாதே, வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள். இட்ஸ் a responsibility. என்னை மிகச்சிறந்த பேச்சாளராக பார்த்து விட்டார்கள் என்பதற்காக நான் கொண்டாடி விடலாமா? கிடையாது. அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை விட அதிகமாக 1% இந்த மீட்டிங்ல நான் பேசியாகும். என் ஈட்டியை நான் தான் எரிந்து அதை விட தூரமா எரியணும். நான் அதான் ரெக்கார்ட். யாரையும் போல வருவதல்ல. சிகரம் நம் உயரம். ஏன் தெரியுமா தலைப்பு கொடுத்தேன்? யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை போய் தொடர்றது இல்ல, என் உயரத்தின் எல்லையை நான் தொடுவது. நான் 75% தான், ஆனா 75% வாங்கிட்டேன். 76-76 என்னால வாங்க முடியாது. நான் மீன் கடல்ல நீந்துவேன். 98 எல்லாம் மரம் ஏறும். எனக்கு மரம் ஏற தெரியாது, அந்த பிறப்பு இல்லை நான். ஆனா 75 வாங்கினா இல்லையா? ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே பேராசிரியரா இருக்கிறேனா இல்லையா? PhD முடிச்சேனா இல்லையா? ஒரே சிட்டிங்ல UGC கிளியர் பண்ணனா இல்லையா? அவ்வளவுதான். நம்முடைய உயரம் எது இருக்கிறதோ அந்த உயரத்தின் எல்லையை என் குழந்தையை தொட்டு விடுங்கள். அதற்கு பெயர் தான் சிகரம் தொடுதல். அதற்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். எனக்கு பல நேரங்களில் இந்த ஜெயிக்கிற அந்த நெருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சொன்னார்ல 1500 மேடைகள் சொல்லி, நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பேசின கணக்கு அது. அதுக்கப்புறமா நான் 20,000 மேடைகள் பேசிட்டேன். என்கிட்ட எல்லாத்துக்குமா கணக்கு இருக்கு. அவங்க சொன்னாங்களே இந்த 1500 532 பிரைஸ், நான் 532 எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. அதில் 180 ஸ்போர்ட்ஸ், மற்றதெல்லாம் ரங்கோலி, பாட்டு பாடி, டான்ஸ் ஆடிலாம் வாங்கினது. பேச்சு போட்டிக்கு 80-70 தான். அந்த 80-70 இருக்குல்ல, அதுலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 20-25 தான். மற்றதெல்லாம் ஆறுதல் பரிசு தான், 3ஆம் பரிசு தான். ஆனால் என்னை இங்கே நிற்க வைத்தது அந்த 533 2 பரிசு அல்ல, 1500 மேடைகள், 1500 போட்டிகள். தோற்றாலும் போய் நிற்பேங்க, தோற்றாலும் போய் நிற்பேன். உண்மையாகவே இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே எனக்கு ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இப்படி பாப்பா என்ன அப்படிம்ப படிச்சிட்டியா என்னை பார்த்து, 8ஆம் கிளாஸ் நான் அப்போ, என்னை பார்த்து கேட்கும் படிச்சிட்டியா? நான் திருப்பி கேட்பேன், நீ படிச்சிட்டியா? ஒண்ணுமே படிக்கலப்பா. 98 வாங்கிட்டு சிலது அழும் தெரியுமா? இந்த 98 வாங்கிட்டு அழும்ல, என்னன்னு சொல்லி அழும் நினைக்கிற? பக்கத்திலேயே ஒன்று உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கோம். அது 2 தான் வாங்கியிருக்கோம், 2 மார்க் தான் அது. அது சிரிக்கும், சிரிச்சிட்டு இதுகிட்ட கேட்குது, எதுக்கடி அழுவுற? எங்கள் அப்பா இந்த 2 மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பார் என்ன. உடனே அது பக்கத்தில் சொல்லு, அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுக்கு 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கணும் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெரில, இந்த 98 வாங்கிட்டு அழக்கூடாதுங்கிறதும் இதுக்கு தெரில. சிஸ்டம் அப்படி இருக்கு. அது 98 வாங்கிட்டு எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க தெரியுமா? எல்லாரும் கை தட்டுவாங்க. அது கைத்தட்டல் முடிஞ்சிச்சேன்னு உட்காராது.
இன்னும் 2 பேர் பாக்கி இருந்தால் தட்டட்டு உட்காந்து நின்றுட்டு இருக்கோம். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் ஜெயிக்க ஆரம்பிக்கும் போதே 2 விஷயத்த நான் கவனமாக பார்த்துக்கிட்டேன். ஒன்று அந்த 98 பேப்பரு, ஒன்று அந்த 98 வாங்கின அந்த முகம். இந்த 2 பேரும் தான் மனசு